வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்ளுங்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனிகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிப்பார்கள். அழகான வெற்றி பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்களில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இந்த உலகத்தில் எழுப்பி நின்று கொண்டு உங்களுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருந்தாலும் எந்த பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இந்த பூமியில் நீங்கள் 120 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு கூட இருப்பீங்க. எங்கேயா இப்போ ஏகப்பட்ட வியாதிகள், ஏகப்பட்ட ப்ராப்ளம் உண்டு. அது நினைக்காதீங்க. அதுக்கு தான் 120 நினைங்க. 120 யாருடைய ஃபோன் நம்பர் கிடையாதுங்க. உங்கள் ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகள் இந்த உலகத்தில் சும்மா கெத்தான், எஃபெக்டாக, பவர்ஃபுல்லாக இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் இருப்பீங்க. ஒருவேளை இந்த பார்த்து கொண்டிருக்கிறே, கேட்டுக்கொண்டிருக்கிறே உங்கள் சரீரத்தில் வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அத்தனை வியாதிகளும் வேறு அறுக்கப்படும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஓகே, வருவோம். ஆனால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை கண்டு, போராட்டங்கள் கண்டு நீங்கள் பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்குது கொண்டிருக்குது என்றால், இந்த உலகத்தில் எதிர்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களும் கண்டிப்பாக முடிவு வரும். அதனால் அந்த முடிவுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்படின்னா, சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா கடவுளுடைய கிருபையும் மனித தயவும் உங்கள் கூட இருக்குதுங்க. பிரச்சனை எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் நீடித்து இருக்கிறது என்று இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற பிரச்சனை உண்டு. அதைவிட பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய எல்லா ஆற்றலும், வல்லமைகளும், அபிஷேகத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதில் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்கள் கூட இருக்கிறார். பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியாக மாறும். நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, நீங்கள் மேலே இருப்பீங்க. அப்படி மேலே உயர்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.